வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கனமாக குடும்பம் நடத்துறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி குடும்பம் நடத்துவோம். வசதி தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் வாழ்வோம். அந்த மாதிரி இப்போ எங்களுக்குள்ளேயே அக்கா தங்கச்சிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி செலவு இருக்குது. அதனால் நம்ம எங்கள் வீட்டில் எப்படி செலவாகுது, இவங்க வீட்டில் எந்த அளவுக்கு செலவு பண்ணுறாங்கிறத நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம். 5000 ரூபாயிலும் குடும்பம் நடத்தலாம். 2 பேர் இருக்கிற இடத்துல 10,000 ரூபாய்க்கும் குடும்பம் நடத்தலாம். அது அவங்கவுங்களுடைய செலவை பொறுத்து இருக்குது. அதனால் இப்போ எங்கள் வீட்லேயும் 2 பேர் தான், எங்கள் வீட்லேயும் 2 பேர் தான். இவங்க எங்கள் சிஸ்டர் தான், இது எல்லாருக்கும் தெரியும். அதனால் முதல்ல இவங்களுக்கு எப்படி செலவு பண்ணுறாங்க, இவங்க குடும்பத்தை எப்படி சிக்கனமாக செலவு பண்ணுறாங்கங்கிறது பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ செலவானால் திடீர்னு ஏதோ ஒன்று செலவு வருது. அதனால் குடும்பத்தை ஒரு 5000 ரூபாயில் எவ்வளோ குடும்பம் நடத்துகிறோம், ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் எப்படிலாம் செலவு பண்ணலாம், எப்படி நாங்கள் மிச்சப்படுத்துகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். மந்த்லி எவ்வளோ செலவாகும்? நான் 5லேருந்து 6 வரைக்கும். 6 வரைக்கும். ஆமாம், அதில் அது வரைக்கும் தான் பண்ணுவேன். மாதத்துக்கு சாப்பாட்டு அரிசினா ஒரு 8 கிலோ தான் நான் வாங்குவேன். ஏன்னா ரேஷன் அரிசியை நான் வாங்கிக்கிறேன். அது இட்லி போடுறதுக்கு, பச்சை அரிசியாக இருந்தால் இடியாப்பம் இதெல்லாம் செய்கிறதுக்கு வச்சுக்கிறேன். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் காசு கம்மியாகும். அதுக்கப்புறமா இந்த ஆஃபர்லாம் கொடுக்குறாங்களே, இந்த டீ தூள் காஃபி தூள்லாம் நான் அந்த மாதிரி தான் வாங்குவேன் மந்த்லி. ஆனால் அது நான் ஒரே பிராண்டாக கூட யூஸ் பண்ணுறதில்ல. சரி, வேறு பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு, இது கம்மியாக இருக்குது ஆஃபரில் வருதே அப்படின்ட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பிராண்ட் நல்லா தான் இருக்குது, ஒவ்வொரு தடவை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லையே, சிக்கனமாக இருக்கணும்னா இப்படி தானே பண்ணி ஆகணுன்ட்டு அந்த பிராண்டுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொடியிலேருந்து எல்லாமே அப்படி தான். சில சூப்பர் மார்க்கெட்லாம் ஆஃபர் கொடுக்குறாங்கல்ல, நான் அந்த மாதிரி தான். பெரும்பாலும் மசாலா பொடி நீயே கூட அது நானே செஞ்சுப்பேன். சில மசாலா பொடி நான் அந்த மாதிரி செஞ்சுப்பேன். அதனால் அதுலேயே கொஞ்சம்லாம் செலவுலாம் நான் கம்மியாக தான் பண்ணுறேன். பொதுவாக எந்த இதுக்கு அதிகமாக செலவாகுதுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு? பொதுவாக எந்த இதுக்கு அதிகமாக செலவாகும்? சோப்புலையா, இல்லை சோப்பு சம்மந்த ஆயிலா? ஆயில் தான் கொஞ்சம். ஆயில், இந்த பொரிக்கிற ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அதில் தான் கொஞ்சம் இதாகுது. அதுதான். மற்றபடி எல்லாம் இது இல்லை. ஆயில் ஐட்டம் இந்த ஏதோ நமக்கு தேவைக்கு ஏதோ பொரிக்கணும்னா அதில் மட்டும் இதாக இருக்குது. நான் பாம் ஆயிலில் ரேஷன் கடையிலாம் அதை வாங்கி நம்ம கொஞ்சம் புளி உப்பு போட்டு இஞ்சி எல்லாம் போட்டாக்கா அது நல்லா இருக்குது. அது காய வச்சுக்கிட்டு பொரிக்கிறதுக்கு அப்பளம் போடுறது, பூரி போடுறது அதில் வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் மந்த்லிக்கு ஒரு 5லிருந்து 6 லிட்டர் 3 லிட்டர் தேவைப்படும். பொரிக்கிறதா இருந்தா 5 லிட்டர் அந்த எண்ணெயை யூஸ் பண்றோம். ஆமா, நான் பொதுவாக அதில் 1 லிட்டர் வந்துடும். எனக்கு இந்த நார்மல் ஆயிலில் நான் 2 லிட்டர் தான் வாங்குவேன். அந்த அளவுக்கு தான் வச்சுப்பேன். எப்பவுமே அந்த அளவுக்கு தான். ரேஷன் அரிசி தான் இட்லி எல்லாமே ரேஷன் அரிசி தான். நல்லா இருக்கும். இந்த பச்சரிசியும் அதுவும் போட்டு தோசைக்கு பணியாரத்துக்குலாம் நல்லா இருக்கு. வேற என்ன மளிகை சாமான செலவு வருது? வேறெல்லாம் நான் சில இதெல்லாம் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு அந்த மாதிரி இந்த பருப்பு வகைகள், இந்த தானிய வகைகள்லாம் வாங்கி வச்சுப்பேன். அது எப்பயுமே. அதனால் அதில் கொஞ்சம் எனக்கு நம்ம வீட்டில் அதிகமாக இந்த கூட்டு குழம்பு இதுதான் வைக்கிறோம். சில எச்ச குழம்பே தான், இந்த தானிய வகை குழம்புங்கிறதுனால அதில் எனக்கு ரொம்ப செலவு ஆகாது. இந்த பொறுப்புன்னு சட்னியா, சட்னின்னு சொல்லுவோம். ரொம்ப பொறுப்பா இருக்கணும். அதாவது துவையலா, சட்னி துவையல்னு சொல்லுவோம். இந்த கொள்ளு இந்த இது அதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா 1 கிலோவே 80 ரூபாய். ஆமா, அதெல்லாம் அதை ஒரு வாரத்துக்கு 2 தடவை செய்யும் போது நமக்கு இன்னமும் செலவு கம்மியாக காய்கறி செலவெல்லாம் தேவையில்ல, ஹெல்த்தியாகவும் இருக்கும். சுண்டல் கடலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோவே 80 ரூபாய். அது ரசம் இது இல்லை துவையில் வருதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கண்டிப்பாக அது வாரத்துக்கு 2 தடவை. அது மட்டும் கூட்டு குழம்பு இப்படி தான். சண்டே ஆனால் சிக்கனு. அது ஒரு நாள். நான்வெஜ்ஜுக்கு மந்த்லி எவ்வளோ ஆகும்? அது எப்படியும் கொஞ்சம் 2000 ரூபா பக்கம் வந்துருது. 1500 ரூபா தான் அதிகபட்சம் வரும். ஒவ்வொரு 2000. இந்த மற்ற அரிசி பருப்புக்கு இதுக்கெல்லாம் 2000, மொத்தமே 5000 தான். 5000த்துக்குள்ள கரெக்டாக. ஏன்னா 2 பேருங்கும் போது நம்ம டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கோதுமை இந்த மாதிரிலாம் வாங்குறாங்க. அதனால அது சப்பாத்திக்கு வச்சுக்கிறதுனால ஒரு வேளைக்கு சாப்பாடுங்கனால கொஞ்சம் அரிசி போட்டாலே அது ரொம்ப 8 கிலோவே இது. அதே ஒவ்வொரு தடவை அப்படியே மிச்சமாகும் எனக்கு. இதெல்லாம் அது அப்படியே சரியாக போயிடும். டிஃபன் ஐட்டம் இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால அது குழம்புக்கும் அதே வச்சுப்போம். அதுக்கு தனியாக நான் சட்னியோ இதெல்லாம் கூட செய்ய மாட்டேன். இது குழம்பு மிச்சம் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பணியாரமோ இல்லை தோசையோ இல்லை சப்பாத்திக்கு தேவையான மாதிரி குருமாலாம் வச்சாக்கா நான் அதையே யூஸ் பண்ணிப்பேன். தனியாலாம் அதுக்குன்னு நான் செய்ய காலையில் என்ன குழம்பு வைக்கணும் அதே 3 வேளைக்கு நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டேன். அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம எரிபொருளும் செலவாகுது. அந்த அளவுக்கு தான் வருமானம் தகுந்த மாதிரி தான் செலவு பண்ணுறது. அந்த மாதிரி அதிகபட்சம் எப்படி பார்த்தாலும் 5000 தான். எல்லாம் இருந்ததுன்னா அந்த காசு அதை சேவ் பண்ணிடுவேன் எப்பயுமே. என்னைக்காவது ஒரு அவசர செலவு வந்துச்சுன்னா அது யூஸ் ஆகும். இப்போ கூட ஆஸ்பத்திரி செலவு வந்துச்சு, அது பெரிய செலவாச்சு. தங்கச்சி உடம்பு சரியில்லாம போச்சு. இப்போ அந்த காசு தான் நமக்கு
அதாவது ஒரு மந்த் வந்து 5000 செலவு 6000 ஆகிற இடத்துல 5000 ஆனிச்சுன்னா அந்த 1000 நம்ம முன்னாடி எடுத்து வச்சுக்கணும். ஆனால் எடுத்து வச்சுட்டா மெயினாக அதை நான் எடுக்கவே மாட்டேன், அதை அப்படியே விட்டுருவேன். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுதான் சேமிப்பு தான் ஃபஸ்ட்டு செலவுன்னு சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்சது சரி இந்த மாதம் இந்த அளவுக்கு ஒரு 500 எடுத்து வைப்போம், 100 இருந்தால் கூட நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுடுவேன். அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணுறதே பார்ப்பேன். அது ஓரளவுக்கு எனக்கு மேனேஜ் பண்ண முடியும். 5000 தான். அது இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். நம்ம காய்கறியும் நம்ம வாங்கினா காய்கறிலாம் கம்மி விலையில ஒரே வெஜிடபிள்னாலும் கூட அதை பொரியல் கூட்டு இந்த மாதிரி செய்யறதுக்குள்ள நான் யூஸ் பண்ணிப்பேன். அது கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம வாங்கலாம். கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தா ஒரு நாளைக்கு பஜ்ஜி, எண்ணெய் கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் அந்த வாரத்துக்கு எனக்கு அதிகபட்ச குழம்பு செலவுலாம் எனக்கு அவ்வளோ ஆகாது. அதுதான் நான் சொல்லணும், இந்த கொள்ளு இந்த துவையல் இதெல்லாம் அரைக்கிறதுனால எனக்கு குழம்பு செலவுங்கிறது அவ்வளோவா ஆகாது. உங்களுடைய ஸ்டைல் இதுதான். என்னோட ஸ்டைல் இதுதான். நான் இப்படி தான் சிக்கன் பண்ணுறேன், இதுவே பழக்கமும் ஆயிடுச்சு. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்படி பண்றேன்ட்டு நீ சொல்லு பார்க்கலக்கா. இது வந்து உன்னுடைய பட்ஜெட் உன்னுடைய கணக்கு வந்து சொல்லிட்டேன். என்னுடையது இன்னொரு வீடியோல சொல்லலாம். எங்க தங்கச்சி வந்து இப்படிதான் வந்து சிக்கனமா வந்து குடும்பம் நடத்துறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா காய்கறிகள் வாங்குறது, ஒரு காய் வாங்கினாலும் அது 3 விதமா செஞ்சுக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த தானிய வகைகள் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதில் நிறைய சட்னி இருக்கும். அதனால வந்து அது செலவு இல்லை. ஹெல்த்தாகவும் எல்லாமே சுண்டல் கலர்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 50 ரூபாய் தான் வாங்கினா அது தினமும் ஒரு சுண்டல் கூட்டு வைக்கலாம், மசாலா குழம்பா வைக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இப்படி தான் வந்து காய்கறிகள் கம்மி. சிக்கன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான் 1/2 கிலோ எடுக்கிறோம். இதோ ஒரு கெஸ்ட் எல்லாம் வந்து 2000 ரூபாய் ஆகும். இல்லைன்னா வந்து 1500 ரூபாய் 1000 ரூபாய் இந்த மாதிரி தான். ஏன்னா பக்கத்துல இருந்து நாங்களும் பார்த்துருக்கோம். அதனால இப்படிதாங்க ஒரு 5000க்குள்ள இப்போ செலவு பண்ணால் இந்த மாதிரி செலவு பண்ணால் குடும்ப நடத்தலாம் ஒரு 2 பேர்த்துக்கு. அப்புறம் வாடகைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000. அது வந்து தனி குடும்ப செலவு மட்டும்தான். இது வந்து அது நமக்கு வீடு வசதி தகுந்த மாதிரி தானே எல்லா ஏரியாலும் நமக்கு வாடகை இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ஆடம்பரமா வீடு பார்த்தா அதுக்கு அந்த வசதி இருக்கும். ஒரு நார்மலா இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு வசதி இருக்கும். ஆனால் வீட்டு செலவு இது வந்து வீட்டு செலவு, மளிகை செலவு, குடும்ப நடத்த நிர்வாகத்துக்கு மட்டும் இது சொல்றது. அதனால இவங்க இதுவே அதுதான் 5000. அது ஒவ்வொரு நாள் வாடகையோட சேர்த்தா எல்லாமே 10,000 தான் வரும். ஆமா, அது 10,000 தான் வரும். வாடகை, கரண்ட் பில்லு, சிலிண்டர் எல்லாமே சேர்த்து 10,000 தான். ஏன்னா கம்மியான வாடகைகள் தான் இருக்காங்க. அதனால வந்து ஒரு 10,000 ரூபாய் இருந்தா 2 பேர் இருக்கிற இடத்துல ஓரளவுக்கு சிக்கனமா இந்த அளவுக்கு தான் நடத்த முடியும். மளிகை இதுக்கு தான் நமக்கு. ஆமா, ரொம்ப நம்ம வாடகை இதெல்லாம் விலை ஏறினாலும் இறங்கினாலும் அதுக்கு அந்த மாதிரி நம்ம மற்ற இது வாங்குறது வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சிக்கனமாக நடத்துகிறோம். இப்போ என்னுடைய ஸ்டைல் என்னன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எங்கள் தங்கச்சி சொன்ன அந்த சிக்கனை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மஞ்சுமால் கேர்ள்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம்.